கொலம்பஸ் பத்தி பேசணும் கரெக்டா. அவரு போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது தான் அமெரிக்காவே, ஓகேவா. அதுக்கு முன்னாடி அமெரிக்காங்கிற ஒரு நாட்டுல வந்து வெள்ளக்காரங்களே கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய இன்னைக்கு அமெரிக்கன்ஸ் இவங்க மட்டும் தான் சொல்லக்கூடிய அப்படி யாருமே கிடையாது. இது ரொம்ப பழைய ஹிஸ்டரிலாம் இல்ல, ரொம்ப ரீசன்ட் ஹிஸ்டரி. அவர் இந்தியா நினைச்சு தெரியாம அமெரிக்காவை கண்டுபிடிச்சு தான் உலகத்துக்கே காமிச்சு கொடுக்குறாரு யூரோப். அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நேட்டிவ் இந்தியன்ஸ். இப்போ அந்த இனமே வந்து ஆல்மோஸ்ட் காணாம போயிடுச்சு. இப்போ எல்லாருமே அங்க இருக்கிறவங்க செட்டிலர்ஸ் தான். அமெரிக்கா இஸ் a land of settlers. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வெளிநாடுகள்ல இருந்து அங்க போய் செட்டில் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிறவங்க தான். இப்போ ஒரு பிரசிடென்ட் அங்க வந்து என்ன சொல்றாருன்னா இனிமே வர்றவங்க எல்லாம் செட்டிலர். அப்ப நீங்க வந்து நீங்களே செட்டிலர் தானே பாஸ். சோ அதுதான் அங்க வந்து ஒரு மிகப்பெரிய முரணா இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட அதர் சைடு ஆர்குமெண்ட் என்ன, அவர் சொல்றது கரெக்ட் தானே, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தானே. அவர் வந்து நான் ரெண்டு டிஸ்கஷன் எடுத்து உங்க முன்னாடி பிரசன்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஓகேவா. நான் வந்து எந்த சைடும் இந்த இனிமே நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன், இந்த டாபிக்ல எல்லாம் வந்து சைடு எடுக்க கூடாது, எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி வச்சிரணும்னு. சோ அவங்களுக்கு இல்ல ட்ரம்ப் செய்யறது கரெக்ட் அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டா இருந்து பாரு, உன் நாட்டுல வேலை இல்ல, வெளிநாட்டுல இருந்து ஒவ்வொருத்தங்களா வந்து வேலை எடுத்துக்கிறாங்க, உன் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காலேஜஸே நீ செய்யற விஷயங்களுக்கு வந்து அப்போசிஷன் பண்றாங்க. அதை பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து படிக்க வர்ற பசங்க. அப்ப இவங்களுக்குலாம் நீ செக் வைக்க தானே செய்வ, எந்த ஒரு கண்ட்ரி இதை தானே செய்யும், அமெரிக்கா இதை பண்ணா மட்டும் ஏன் தப்பா பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்போட சப்போர்ட்டர் சொல்றாங்க. சோ இந்த ஒரு விஷயம் பயங்கரமா ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குது. அண்ட் இதுல வந்து நிறைய இந்தியன்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கால ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து யூஎஸ்ல வேலை பார்க்கலாம். அந்த ஒரு சிஸ்டம்ல வந்து நீங்க அப்டேட் பண்ணும், எங்க வேலை பார்க்குறீங்க, இந்த வேலை தான் பார்க்கலாம், இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ அதையுமே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. சில பேர் அப்டேட் பண்ண மறந்தாங்கன்னா கூட அவங்களுக்குலாம் வீசா கேன்சல் ஆகுதுங்கிறாங்க. 2024ல மோர் தென் 4000 இந்தியன்ஸ்க்கு வந்து வீசா கேன்சல் பண்ணி அனுப்பப்பட்டிருக்காங்க. அண்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா யூஎஸ்க்குள்ள யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டா நேஷனல் செக்யூரிட்டி சேஃப்டின்னு ஒரு சைடு பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து அவங்க மற்ற நாடுகளை வளர விட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை கட் பண்றாங்கன்னு இன்னொரு சைடு சொல்றாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க, எந்த நாடா இருந்தாலும் இதை தான் பண்ணும், உன் நாட்டில் இருக்கிற மக்கள் தானே முன்னேறணும்னு யோசிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு டிஸ்கஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ட்ரம்ப் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அங்க படிச்சுட்டு இருக்கவங்க, வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஎஸ்ல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ அனுப்பிச்சு நீங்க கேட்டீங்கன்னா இது வந்து நான் ரொம்ப பிராட் டர்மா மேலாப்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். யூஎஸ்ல என்ன நடந்துட்டு இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லைன்னு ட்ரம்ப் சொல்றாரு. அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் பேசிக்கா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இனிமே யாரும் வராதீங்கிற ஒரு ஆங்கிள் தான் அவர் பேசிட்டு இருக்காரு. வர்றவங்க வந்து பயங்கர பணக்காரங்களா இருந்தா வாங்க, அதுக்கு வந்து பல மில்லியன் வச்சிருக்காரு, இவ்வளோ மில்லியன் காசு இருந்துச்சுன்னா நீ வா, மீதி இருக்கிறவங்களாம் வராது அப்படின்னு தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இங்க இருக்கிறவங்களே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களே யார் வெளியே அனுப்ப முடியுமா வேகமா அடிச்சு துரத்த பார்த்துட்டு தான் இருக்காரு. இதுதான் ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஎஸ்ல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ அனுப்பிச்சிட்டு மச்சான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட சிச்சுவேஷனே என்ன, நிறைய பேர் கிரீன் கார்டுலாம் எடுத்திருப்பாங்க, அவங்களாம் ரொம்ப சேஃபா இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க அவங்களோட சிச்சுவேஷன் என்னங்கிறத உங்ககிட்ட பர்சனலைஸ்டாக சொல்லுவாங்க. ஏன்னா இட்ஸ் ஹியூஜ், வீசா ஏகப்பட்ட வீசா இருக்குது, ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் இருக்குது, அதுனா பர்சனல் ஓவராலாக ஐடியா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன்.